அனைவருக்கும் வணக்கம். முந்தைய பதிவுல நன்னம்பிக்கை பற்றி பார்த்தோம். இப்போது அதை பற்றிய ஒரு சிறு கதையை பார்ப்போம். கதை இருள் சொல்லும் ஒளி. பண்டைய பாண்டிய நாட்டில் வேளிர் கிராமம் என்ற ஒரு சிறிய ஊர் இருந்தது. அந்த ஊரில் தேவன் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் வாழ்க்கை எளிதானதாக இல்லை. விவசாயத்தில் பயிர் பலமுறை கெட்டது. வீட்டில் வறுமை. மக்கள் அவனை துரதிர்ஷ்டம் என்று அழைத்தனரானால் அவன் ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுவிடவில்லை. நாளை நல்லதுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை. சோதனைகள் தொடர்ந்தன. ஒரு வருடம் முழுவதும் மழை பெய்யவில்லை. ஊர் மக்கள் எல்லோரும் மனம் உடைந்தனர். இது முடிந்தது, இந்த நிலம் நம்மை விட்டுவிட்டது என்றனர். ஆனால் தேவன் மட்டும் சிரித்தான். மழை வராதது மழை வரப்போகிறதற்கான அறிகுறி என்றான். அனைவரும் அவனை பார்த்து சிரித்தனர். மற்றவர்கள் எல்லோரும் மழைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் தேவன் நிலத்தை சுத்தம் செய்தான். கிணறு ஆழமாக தோண்டினான். சிறிய விதைகள் போட்டான். ஒரு மூதாட்டி கேட்டாள், மழை இல்லாமல் எப்படி வளர்க்கப் போகிறாய்? அவன் சொன்னான், மழை வரும்னு நம்புறவன் முன்னாடியே தயாராகணும். மாதங்கள் கழிந்தன. ஒரு இரவு திடீரென்று கருமேகங்கள் திரண்டன. மின்னல், இடியுடன் மழை கொட்டியது. அடுத்த சில வாரங்களில் தேவன் விதைத்த விதைகள் முளைத்தது. மற்றவர்களிடம் விதைகள் இல்லை. அவர்களின் நிலம் காலியாக இருந்து அவன் வயல் மட்டும் பச்சை நிறத்தில் பிரகாசித்தது. அந்த மக்கள் வந்து கேட்டார்கள், நீ எப்படி இதை செய்தாய் என்றனர். தேவன் சிரித்தான். நாத்திருக்கல, நான் மழைக்காக தயாரானேன் என்றான். அவன் அந்த ஊரின் நம்பிக்கை மனிதராக ஆனான். அவன் சொன்ன ஒரு வரி எல்லோருக்கும் நினைவில் இருந்தது. நம்பிக்கை என்பது கனவு காண்றதில்ல, அது வரப்போகிற நல்ல நாளுக்கான தயாராவது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.